அரங்கத்திலும் மேடையிலும் நிறைந்திருக்கும் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இந்த விழாவில் எத்தனை மணித்துளிகள் பேசலாம் என்பதை தீர்மானிப்பவன் நான் அல்ல. வடிவமைக்கிற ஒரு விழாதான், அரங்கத்தில் நிகழும் எதிர்பார்ப்புதான், தனக்கு முன்னால் பேசிய பேச்சாளர்களின் அதிர்வலைகள்தாம் ஒரு பேச்சாளன் பேசுகிற நேரத்தை தீர்மானிக்கும் என்று நான் நம்புகிறவன். அப்படி பார்த்தால் நீண்ட இந்த விழாவில் நான் சில மணித்துளிகள் மட்டுமே பேசலாம் என்று இந்த அரங்கம் அசரீரியாக எனக்கு சொல்லுகிறது. அந்த சில நிமிடங்களையும் பயனுள்ள நிமிடங்களாக கழிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், கழியும் என்றும் நம்புகிறேன். 2 பேருக்கு நன்றி. என்னையும் சீனிவாசையும் பூமாலையால் பாராட்டிய தயாரிப்பாளர் சுரேஷ் என் முதல் நன்றிக்குரியவர். என்னையும் இந்த விழா குழுவையும் பாமாலையால் பாராட்டிய சீமானுக்கு என் 2ஆம் நன்றி. ஒரு மேடை எதன்பால் வடிவமைக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொண்டு பேசுகிறவன் நல்ல பேச்சாளர். இந்த மேடையில் எல்லோரையும் வாழ்த்துவது மட்டும்தான் தர்மம் என்பதை புரிந்து கொண்ட சீமான் தன் இதயத்தின் ஆழத்திலிருந்து பேசியிருக்கிறார். அவர் பேசிய போது தொனியில் இருந்து கவனித்தேன். தொனி சொல்லும் ஒரு மனிதன் தொண்டையிலிருந்து பேசுகிறானா, உதட்டிலிருந்து பேசுகிறானா, நாவிலிருந்து பேசுகிறானா என்று. சீமான் பேசிய போது அந்த தமிழின் தொனி எனக்கு சொல்லுகிறது, இந்த மனிதன் இதயத்திலிருந்து பேசுகிறார் என்று. அந்த அன்பு நெகிழ வைக்கிறது. எத்தனையோ விழாக்களுக்கு போகிறோம். இந்த பாட்டு வெளியீட்டு விழாவுக்கு பாட்டு எழுதிய வைரமுத்து என்று சொல்லுவதோடு அவர்கள் நிறுத்திக் கொள்கிறார்கள் என்பதில் நான் வருத்தப்படுவதில்லை. ஏனென்றால் அதற்கு மேல் பேச ஆரம்பித்தால் பாட்டு வரிகளை தப்பாக சொல்வார்கள் என்று எனக்கு தெரியும். அதனால் என் பெயரோடு நிறுத்திக் கொள்வது உசிதம், உத்தமம், தமிழுக்கு செய்கிற தொண்டு என்று நான் கருதி கொள்வேன். ஆனால் இங்கே சீமான் பேசிய பொழுது, எல்லா இலக்கியத்திலிருந்தும் எடுத்து காட்டிய பொழுது, நானே என் படைப்புகளை ஒரு மீள்பார்வை பார்க்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டேன். நன்றி சீமான். சுரேஷ், இனிமேல் எல்லா பாட்டு வெளியீட்டு விழாவுக்கும் சீமான் வந்தே ஆக வேண்டும் என்று ஒரு கட்டாயத்தை நீங்கள் ஏற்படுத்திவிட வேண்டும். பூமாலை அணிவித்தீர்கள் எனக்கும் சீனிவாசுக்கும். பெரிய மாலை, தோள்கள் சுமப்பதற்கு எங்களுக்கு வலிமை இல்லை. அதை சுமந்து வருவதற்கு 2 பேர் வந்தார்கள். பேரறிஞர் அண்ணா ஒரு முறை மேடையிலே பேச போனார். அங்கிருந்து ராட்சச மாலையை சுமந்து வந்தார்கள். அண்ணா பார்த்ததும் நடுங்கி விட்டார். 2 அடி பின்னுக்கு போய்விட்டார். அவர் உயரம் குறைவு என்பதும் உங்களுக்கு தெரியும். 4 பேர் தூக்கி வந்த மாலையை தோளில் தொட்டு எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். மாலையிட்டு முடித்த பிறகு அண்ணா மேடைக்கு வந்தார். மற்ற மேடைகளுக்கும் இந்த மேடைகளுக்கும் ஒரு வேறுபாடு பார்க்கிறேன். அந்த மேடைகளிலும் மாலை அணிவிப்பார்கள், இந்த மேடையிலும் நான் அணிந்து கொண்டேன். ஒரே வித்தியாசம், மற்ற மேடைகளில் மாலைகளை கொண்டு வருவார்கள், நான் அணிந்து கொள்வேன். இந்த மேடையில் மாலையை சுமந்து வந்தார்கள், நான் புகுந்து கொண்டேன். அண்ணாவுக்கு பிறகு சுமந்து புகுந்து கொள்கிற மாலை எங்களுக்கு அணிவித்தவர் சுரேஷ் தான். சுரேஷ், உங்களுக்கு நன்றி. இது மொழியின் மீதும் இசையின் மீதும் நீங்கள் கொண்டிருக்கிற காதல் என்று கருதி உங்களை பாராட்டுகிறேன். சாமி இந்த படத்தின் இயக்குனர். சாமி தமிழ் திரைப்பட நிகழ்காலத்தில் தவிர்க்க முடியாத ஒரு இயக்குனர். நன்மையோ தீமையோ பேசியாக வேண்டிய இயக்குனர்.
ஒரு நல்ல சிறுகதை எப்படி இருக்க வேண்டும் என்று கல்கி ஒரு முறை சொல்வார். ஒன்று, அந்த கதையை எல்லோரும் பாராட்ட வேண்டும், இல்லையில் எல்லோரும் திட்டி தீர்க்க வேண்டும். ரெண்டு மற்ற எழுத்தை எவனும் எழுதாதே. ஒரு படம் கொண்டாடப்பட வேண்டும், அல்லது இப்படி ஒரு படமா என்று சொல்லி உங்களை கொண்டாட வேண்டும் அல்லது திட்ட வேண்டும். சாமியின் படத்தை தவிர்க்க முடியாது. சாமிக்கு என்று ஒரு பிம்பம் இருந்ததல்லவா, அந்த பிம்பத்தை இந்த கங்காரு உடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. என்னை தேடி வந்தார் சாமி. எனக்கு முதல் படத்திலிருந்து கனவு நீங்கள். சாமி எனக்கு தெரியுமா? தெரியாது. என் வீட்டுக்கு வந்தார். நான் இயக்குனர் சாமி, மிருகம் படம் எடுத்தவன், சமவெளி படம் எடுத்தவன், உனக்கு தெரியும், உன்னை கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று உட்காருங்க. நான் என்னுடைய முதல் படத்திலிருந்து நீங்க எழுதுன்னு நினைச்சேன். அப்படியா? ஆனா வர முடியல. நான் கேள்வி கேட்க மாட்டேன். என்னை தேடி வராதவர்களை நான் சிந்திப்பதே இல்லை, தேடி வந்த பிறகு நிந்திப்பதில்லை. உங்க பட்ஜெட் ரொம்ப பெருசுன்னு சொன்னாங்க. அவ்வளவு பணம் கொடுக்க எனக்கு எந்த படத்திலும் எனக்கு வலிமை இல்லை, அதான் நான் வரல. அப்படி என்றால் இந்த படத்தில் கொடுக்க வலிமை வந்து விட்டதோ? இல்லை, இந்த படத்தில் நீங்கள் தான் எழுத வேண்டும் என்று சாமிகிட்ட சொன்னேன். சாமி, எனக்கு கொஞ்சம் தமிழ் சினிமாவின் வியாபாரம் கொஞ்சம் தெரியும். பெரிய படம் அதுக்கு எனக்கு எவ்வளவு வாங்குறதுன்னு தெரியும். சிறிய படம் எவ்வளவு வாங்குறதுன்னு தெரியும். மூணாவது ஒன்று இருக்கு, மிகச்சிறிய படம். நான் அதிகமாக நேசிப்பது மிகச்சிறிய படங்களைத்தான். ஏனென்றால் பெரிய படம் என்பது கதாநாயகர்களுக்கானது, சிறிய படம் என்பது தயாரிப்பாளர்களுக்கானது, மிகச்சிறிய படம் தான் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கானது. நான் தொழில்நுட்ப கலைஞராக இருக்கவே ஆசைப்படுகிறேன். பணம் ஒன்றும் எனக்கு தெரியும். இந்த படத்துக்கு பிசினஸ் எனக்கு தெரியாதா? ஃபர்ஸ்ட் காப்பி என்ன ஆகுன்னு தெரியும். இதில் சில பேர் மறைப்பார்கள். சினிமாவில் மறைப்பதற்கு ஒன்றும் இல்லை. கர்ப்பமும் பட்ஜெட்டும் மறைக்க முடியாது, ரெண்டுமே தெரியும். சரி, எனக்கு இது போதும், அவ்வளவுதான். ஆனால் இந்த படத்தினுடைய பாடல்களை ரஜினிகாந்த் அவர்களுக்கும் கமலஹாசனுக்கும் மணிரத்னத்திற்கும் சங்கருக்கும் எழுதுகிற அதே உயரத்தில் தான் எழுதியிருக்கிறேனே தவிர பணத்திற்காக எழுதுவதல்ல. ஏனென்றால் படத்தில் வருவது என் பெயர். என் பெயருக்கு நான் உண்மையாக இருக்க வேண்டும். அந்த பெயருக்கு பின்னால் என் வவுச்சர் வரப்போறதில்லை, என் பெயர் மட்டும்தான் வரும். அந்த பெயருக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையை இறுதி மூச்சு வரை நான் காப்பாற்றுவேன் என்ற உத்தரவாதத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். சாமி நல்ல கதை பண்ணியிருக்கார். ஒரு அற்புதமான கதை. ஒரு அண்ணன் தங்கை பாசத்தை வைத்து எடுக்கப்பட்ட உன்னதமான கதை. அதான் சொல்லுவேன், நீங்க படம் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். சுரேஷ், ஒரு நிறைய தடைகள் இருக்கலாம், தடைகளை தாண்டிவதுதான் வாழ்க்கை. எப்பவுமே ஒரு சொல்லுவாங்க, ரெண்டு தென்னை மரம் இருக்கு. ஒரு தென்னை மரம் நேரா இருக்கு, இன்னொரு தென்னை மரம் வளைஞ்சு இருக்கு. எந்த தென்னை மரம் மனசை கவரும்னு கேட்டாங்க. ஒருத்தன் சொன்னா நேர இருக்கிற தென்னை மரம் தான். போய் நேர இருக்க தென்னை மரத்தில் மனசு நேரே சென்று வழிக்கு மேலே போய் விடுகிறது. வளைந்திருக்கிற தென்னை மரத்தில் தான் ஒவ்வொரு வளைவிலும் மனசு உட்கார்ந்து 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 போகிறது. தடை இருக்கிற வாழ்க்கையில் தான் வாழ்க்கை சுவைத்து சுவைத்து திளைத்து திளைத்து மகிழ்ந்து மகிழ்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து உழைத்து உழைத்து திளைத்து திளைத்து வாழ்க்கை முன்னேறுகிறது. எனவே தடைகளே இன்னும் கொஞ்சம் வா, துயரமே இன்னும் கொஞ்சம் வா. நான் இயற்கையை பார்த்து கேட்பேன், இயற்கையே எனக்கு இன்னும் கொஞ்சம் துன்பங்களையும் அதை வெற்றி கொள்ளும் திறமைகளையும் கொடு. துன்பமற்ற வாழ்க்கை ஒன்றும் இல்லை. இது படத்துக்கு சில தடைகள் வந்தன. அந்த தடைதான் இந்த படத்துக்குரிய பெரிய ஒரு பெரிய ஊட்டம், ஊக்கம். அதை தாண்டி நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். சாமி, சுரேஷ் கூட்டணி, சீனிவாஸ் கூட்டணி திருப்பி ஒரு படம் செய்ய வேண்டும், திருப்பி தொடர்ந்து படங்கள் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். தம்பி சிபி இங்கே பேசுகிற போது ஒரு சொல்லிவிட்டு போறார், கங்காரு அது குட்டியை வச்சிருக்கோம் வயிற்றுல, மிக உயரத்திற்கு குதிக்கும். 2 கேரக்டர் சொன்னாரு. 3வது கேரக்டர் தான் முக்கியமான கேரக்டர் கங்காருக்கு.
எவ்வளவு உயரம் குதிச்சாலும் குட்டியை கீழே விட்டுறது. அந்த மாதிரி நீங்க எவ்வளவு உயரம் போனாலும் இந்த குழுவை மறந்து விடாதீர்கள் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். சீனிவாசை பற்றி சொல்லி என் நிறைவுக்கு வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். சீனிவாஸ் ஒரு அழகான பாடகர். அழகானங்கிறத நீங்க அடிக்கோடிட்டுக் கொள்ளலாம். ஒரு அழகான பாடகர், மென்மையானவர். சீனிவாஸ் இன்றைக்கு கலைஞனாக இருப்பதற்கு காரணமே ரசிகன். இன்னைக்கு சீமான் இங்க பேசுற போது சீமான் ஏன் இந்த இளமையா இருக்காரு ஏன் தெரியுமா? எல்லாரையும் வாழ்த்துறவன் இளமையா இருப்பான், ரசிக்கிறவன் இளமையாக இருப்பான். சூரியன் ரொம்ப பழையது, சூரியோதயம் நித்தம் புதியது. சந்திரன் ரொம்ப பழையது, சந்திரோதயம் நித்தம் புதியது. பூங்கொடி மிக பழையது, பூ அன்றாடம் புதியது. வாழ்க்கை அப்படித்தான், ஒவ்வொரு சனமும் புதியது. அந்த புதிதை ரசிக்க வேண்டும். அவர் மேற்கோள் காட்ட அடடா நம்ம மறந்து போறதெல்லாம் சொல்றாரே சீமான். நான் சின்ன வயசுல தேடி தேடி படிச்சிருக்கேன். தென்றல் நடந்து வருது. தென்றல் எப்படி வருது? மென்மையாக வருகிறது. அந்த மென்மையாக வருகிற தென்றலை வடக்கே இருந்து வருவது வாடை, தெற்கே இருந்து வருவது தென்றல், கிழக்கே இருந்து வருவது கொண்டல், மேற்கே இருந்து வருவது கோடை. இது 4 வகையாக காற்றை தமிழன் பிரித்தான். இந்த தென்றல் மட்டும் ஏன் வச்சான்னா, தென்றல் உட்கார்ந்து போகும், உங்களை தடவி கொண்டு போகும், கடந்து போகிற போது நலம் விசாரித்து விட்டு போகும், சட்டைக்குள் கொஞ்ச நேரம் சடுகுடுபாடி விட்டு போகும், நெற்றியின் வேர்வையை தொட்டு துடைத்து விட்டு போகும், காது மடல்களை வருடி விட்டு போகும், நரம்புகளை மெல்ல வீணை மீட்டு போகும், உங்கள் கண்களை ஒற்றி எடுத்து விட்டு போகும் தென்றல் இந்த தமிழ்நாட்டின் பொக்கிஷமாக இன்றும் இருப்பவன்.